அன்பு வணக்கம் சொந்தங்களே. இந்த முட்டை பொரியல், சிக்கன் குழம்பு, ஈரல் பிரட்டல், ரசம், ஆம்லேட், பெரிய பையனுக்கு ஆம்லேட், சின்ன பையனுக்கும் எனக்கும் இந்த முட்டை வறுவல்னு சொல்லலாம், இல்லைன்னா பொடி மாசுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் நண்பர்களே. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் சிக்கன் குழம்பு சொல்லவே வேணாங்க. இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கரண்ட் இல்லாத நேரத்தில் ஒரு எப்படி வைக்கிறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் சரி, தேங்காய் இல்லாமல் ஒரு தண்ணி சிக்கன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் அப்படின்னு இந்த குழம்பு செஞ்சேங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஈரல் பிரட்டல் இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லை கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். இங்கிட்டு இந்த சிக்கன் தண்ணி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுதாங்க நேற்று கரண்ட் இல்லாதப்போ செஞ்ச சமையல். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். தேங்காய் அரைச்சி வச்சு செஞ்சுருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குங்க. அது ஒன்று தாங்க பெரிய குறை. மற்றபடி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. அதை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே செஞ்சதுனால எனக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு பிடிக்கலங்க. ஆனால் என் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு பிடிக்கல. ஆனால் அவங்களாம் நல்லா இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சரி, நம்ம சாப்பிட்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களும் நம்ம வீட்டுக்காரர் சாப்பிட்டாங்க, அந்த திருப்தி எனக்கு இருந்துச்சு. அதனால் எனக்கு அது ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியலை. அதனால் எனக்கும் அதில் செஞ்சதில் ஹாப்பி தாங்க. ஒளிகளே, இதை நான் சொல்லியே ஆகணும். சிக்கன் குழம்பு ஒரு முறை செஞ்சிங்கன்னா அதை அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கி காலி பண்ணிடுங்க. மறுநாள் வச்சு குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் மாறிடும், அது பாய்சனாகவும் மாறிடும். இது எதுக்கு நம்ம பாய்சனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு, நல்லதை செஞ்சு நல்லதை சாப்பிட்டுட்டு போகலாமே. அதனால தாங்க சொல்கிறேன். என் பெரிய பையன் ஆம்லேட் கேட்டாங்க, பெப்பர் போட்ட ஆம்லேட்டு. அதனால் அவனுக்கு பெப்பர் போட்ட ஆம்லேட் செஞ்சு கொடுத்தாச்சு. அவனும் ஹாப்பியாக சாப்பிட்டான். அதுக்கப்புறம் என்னங்க, நன்றி வணக்கம் சொந்தங்களே.